வினாவில் விடை போலே தம்பி வினாடி நொடி போலே. வினாவில் விடை போலே தம்பி வினாடி நொடி போலே. கனாவில் முகம் போலே தம்பி கடவுளும் அது போலே. கனாவில் முகம் போலே தம்பி கடவுளும் அது போலே. உறக்கம் எளிதாகும் தம்பி உண்மையும் அது போலே. திறந்து காணும் கண் தம்பி தெய்வமும் அது போலே. மண்ணில் தனி ஒரு மண் தம்பி மௌனம் அது போலே. கண்ணை காணும் கண் தம்பி கடவுளும் அது போலே. தனன தனனதா தான தனன தனனா. தானே தானாகும் தம்பி தனிமை அது போலே. தானே தானாகும் தம்பி தனிமை அது போலே. நானே நீயாகும் தம்பி நாயகனது போலே. நானே நீயாகும் தம்பி நாயகனது போலே. கடலில் நீராகும் தம்பி கரையினில் உப்பாகும். கடலில் நீராகும் தம்பி கரையினில் உப்பாகும். திடமாயிறங்கிவிடு தம்பி தெரிவது தீர்ப்பாகும். தம்பி தெரிவது தீர்ப்பாகும். தம்பி தெரிவது தீர்ப்பாகும் என்று உருவம் அருவம் அரு உருவம் என்கின்ற 3 நிலைகளையும் தாண்டி நிற்பதுதான் திருமூலரின் சிவம். எல்லாவற்றையும் தாண்டி என்றால் எவராலும் அணுக முடியாத என்ற பொருள் இல்லை. நமக்கு தொடர்பில்லாத ஒன்று என்ற பொருள் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி ஒன்று இருக்கணும்னா அது எல்லாமாகவும் தானே இருக்கணும். எல்லாவற்றையும் தாண்டி இருக்கு. எல்லாவாகவும் இருந்துதானே எல்லாவற்றையும் தாண்டி இருக்க முடியும். எனவே எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடிய சிவமே எல்லாமாகவும் இருக்கிறது. அவன் இல்லாத பொருள் ஒன்று அவனியிலே இல்லை. அவனுடைய அம்சம் இல்லாத குணம் இல்லை, குற்றமும் இல்லை என்று நமக்கு அப்பர் சுவாமிகள் காட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாம் அவனே, எதுவும் சிவனே என்கின்ற நிலையை சுட்டிக்காட்டவே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று 2 தேற்ற ஏகாரங்கள் கொண்ட சொல்லை வைத்து அமர வாக்கியத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் திருமூலநாயனார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்றே இருப்போம் இனிதே வாழ்வோம். நன்று திருமூல நாயனார் காட்டிய நல்வழியில் நலம் பெறுவோம். உலகப் பொதுமறை என்று திருக்குறளை நாம் வியந்தும் நேசித்தும் போற்றுவது போல் திருமந்திரத்தையும் போற்றுவதற்கு அநேக காரணங்கள் இந்த அற்புத நூலிலே பொதிந்து கிடக்கின்றன. அவற்றுள் தலையானது அவருடைய ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்கின்ற அமரவாசகம் என்பதை கண்டோம். இந்த வாசகம் திருமூலருக்கு பிறகு வந்த எத்தனையோ பேர்களை என்னென்னவோ விதமாக பாதித்திருக்கிறது. அதிலே சமீபத்தில் வாழ்ந்த நம்முடைய பாரதியாரை இது எப்படி பாதித்தது என்பதை ஒரு முறை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் அவருடைய வார்த்தைகளை இப்பொழுது சொன்னேன். ஒன்று பரம்பொருள், நாம் இதன் மக்கள், உலகு இன்பக் கேணி. அமிர்தஸ்ய புத்திரக என்று விவேகானந்தர் மக்களை அழைப்பார். அமர நிலையின் மைந்தர்களே மக்களே என்று அழைப்பார். நாம் பாவிகளல்ல, நாம் அமர நிலையின் மைந்தர்கள், அமிர்தத்தின் மைந்தர்கள் என்று அவர் நம்மை அழைப்பார். அப்படி இந்த ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்கின்ற வாசகம் பரவலாகிவிட்டது. அரசியல் மேடைகளுக்கும் இது வாய்ப்பாக வழங்கியது. ஜாதி சமயம் இவற்றை கடந்து திருமூலர் நிற்கிறார் என்கின்ற கொள்கையில் எத்தனையோ பேர்களுக்கு உடன்பாடு. எனவே இது அரசியல் மேடைகளிலும் இலக்கிய மேடைகளிலும் சமூக உணர்வுள்ள மேடைகளிலும் வழங்குவதற்கு ஒரு சிறந்த சாதனமாக இந்த வாசகம் அன்றும் பயன்பட்டது, இன்றும் பயன்படுகிறது, நாளையும் பயன்படும். இதிலே இன்னும் ஒரு சின்ன கூற்றை நாம் ஏற்றிக் கொள்ள வேண்டும். திருமூலருக்கு ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது என்று அறவே தள்ள முடியாது. சமய பேதங்கள் கிடையாது என்று சொல்லலாம். கடவுள் கிடையாது என்று கொள்ளவே முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை அவர் சிவனை பேசுகின்றார்.
இன்னொரு பகுதியிலே சக்தியை பணிந்து அவர் பெற்ற அற்புத தரிசனங்களை, அற்புத யோக ஆற்றல்களை பற்றியும் பேசுகின்றார். அவர் சமயங்கடந்தவர் என்றால் சமயத்தை புறந்தள்ளியவர் என்று பொருள் அல்ல. சமயம் வழியே ஆன்மீகத்தை அடைந்தார். வேர் ரிலிஜன் எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ் என்பார்கள். எங்கே மதம் முடிவு அடைகிறதோ அங்கே ஆன்மீகம் துவங்குகின்றது என்கின்ற ஒரு அற்புத பரிமாணத்தை பெரியவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்படி மதத்தை கடந்து, மதத்தின் வழியே மதத்தை கடந்து ஆன்மீக நெறியில் நின்றவர்கள் மீண்டும் மதத்திலே எந்தவிதமான பிரச்சனை இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ரிலிஜன் டிட் நாட் ஹாவ் எனி கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்வார்கள். ஆன்மீகத்திற்கும் மதத்துக்கும் எந்தவிதமான பூசலும் இல்லாத ஒரு ஒப்பற்ற நெறியில் வாழ்வது சாத்தியம் என்பதை அவர்கள் காட்டினார்கள். எப்படி நீரில் இறங்கி மட்டுமே நீச்சலை கற்க முடியுமோ, எப்படி வாழ்ந்து மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியுமோ, அப்படி சமயத்தில் நின்றே சமயத்தை கடக்க முடியும். சமயத்தில் நின்றுதான், சமயத்தின் வழியேதான் சமயத்தை கடக்க முடியும் என்கின்ற நெறியை நமக்கு மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் ஒரு தாயனைய கருணையோடும் கற்றுத்தருகிறார் திருமூலர். இதிலே திருமூலருடைய திருமந்திரத்தில் நீங்கள் எந்த அளவு வாழ்வியலை பார்க்க முடியுமோ, எந்த அளவு யோகத்தின் அத்தனை பரிமாணங்களையும் காண முடியுமோ, எந்த அளவுக்கு ஞானத்தின் உயரத்தையும் ஆழத்தையும் தரிசிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு எளிய பக்தனின் பணிவையும் பார்க்கலாம், பக்தியை பார்க்கலாம். இது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. திருமந்திரத்தில் பக்தியை பார்ப்பது என்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொன்னதற்கு அடிப்படை இந்த பக்தி, இந்த பணிதல் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒருபோதும் மறக்கலாகாது. பாருங்க, என் தாயோடு என் அப்பன் ஏழேழ் பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம்ங்கிறார். என் தாயோடு என் அப்பன் ஏழேழ் பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம். ஏழேழ் பிறவினா 49 பிறவி என்று பொருள் அல்ல. 7 வகை பிறவி என்று ஒரு பொருள், 21 தலைமுறைகள் என்றும் ஒரு பொருள். பிறவிதோறும் எடுத்துக்கலாம், எத்தனையோ பிறவிகளாக முன்பிருந்தே என்ற பொருளில் 7 பிறவி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப என்ன, என் அன்னையும் தந்தையும் 7 பிறவிக்கு சிவனுக்கு அடிமை என்று ஆவணம் எழுதப்பட்டது. அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம். எழுதியது யாரு? அதான் இங்கே சுவாரஸ்யம். எல்லாரும் அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லாரும் அவங்களுடைய பரம்பரை முழுக்க சிவனுக்கே சொந்தம், சிவனுக்கே அடிமை என்று ஒரு ஆவணம், ஒரு டாக்குமெண்ட் எழுதப்பட்டதாம். கையெழுத்தும் போடப்பட்டதாம். அதற்கு சாட்சியும் இருந்ததாம். இந்த ஆவணத்தை எழுதியது யார் என்று கேட்டால் சிவனே எழுதினானாம். ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான். ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான். எவன்? ஒன்றாக இவை அனைத்தையும் ஆக்கினான். ரொம்ப அருமையான சொல். ஒன்றாய் உலகம் படைத்தான். படிப்படியாக படைக்கவில்லை, ஒன்றாய் உலகம் படைத்தான். இதை அவன் படைக்காமல் விடவில்லை, இதை அவன் படைத்தான் என்ற பேதம் சொல்வதற்கில்லை. அனைத்தையும் அவனே படைத்தான். அது மட்டுமல்ல, நாம் எதை குணங்கள் என்று கொண்டாடுகிறோமோ, எதை குணக்கேடுகள் என்று வெறுக்கிறோமோ, எதை குறைகள் என்று அஞ்சுகிறோமோ, எதை நிறைகள் என்று மெச்சிக்கொள்ளுகிறோமோ, அவை அனைத்தையும் ஒன்றாகவே படைத்தான். அவன் ஒன்றாகத்தான் பார்த்து படைத்தான் என்கின்ற பொருளில் வருகிறது. ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான். நீ எனக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை அவன் எழுத முடியுமா? உங்களுக்கு யாருக்கு ஒன்று கிரயம் செய்து கொடுக்கப்படுகிறதோ அவன் அந்த ஆவணத்தை, அந்த பத்திரத்தை எழுத முடியுமா? ஆனா இங்க சிவன் தான் எழுதினான்றார் திருமூலர். ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான். உலகத்தினுடைய சட்டத்தின்படி இந்த ஆவணம் செல்லாது. ஆனால் ஈசனை பொறுத்த முறையில், ஈசனை பொறுத்த மட்டில் இது அல்லாமல் வேறு எதுவுமே செல்லாது. சரி, இதற்கு சாட்சி யாராம்? நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாயே என்றார். நிக்கிற சாட்சி நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாயே, திருமாலே இதற்கு சாட்சியாம். என்ன அற்புதமான பாடல் பாருங்க. என் தாயோடு என் அப்பன் 7 பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம். ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான். நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாயேங்கிறார். நம்மை பொறுத்த மட்டில் இது பக்தியினுடைய ஒரு கனிவு. பக்தியிலிருந்து வருவதுதான் பணிவு. பக்திதான் அன்பின் வெளிப்பாடு. பக்திதான்
பணிதல் என்கின்ற பண்பாடு, இந்த பண்பாடுதான் ஒரு மனிதனை முதலில் மனிதனாக்குகிறது, பிறகு அவன் மாமனிதனாக உயர்வதற்கு ஏதுவாகிறது.